செந்தில் பாலாஜி அவர் வந்து அவரை சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க அமலாக்கத்துறை அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல. அவர் டெல்லிக்கு போயிருக்கதா ஒரு தகவல் வெளியாச்சு. அங்க போய் ஒரு மூத்த வழக்கறிஞரை சந்திச்சிருக்காரு. சபரீசன் முதல்வரோட மாப்பிள்ளை. அவர் டெல்லிக்கு போனதும் ஒரு பரபரப்பா மாறி இருக்கு. அவர் வந்து என்னன்னா வானம் ஸ்பேஸ்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காராம். ஸ்பேஸ் எக்ஸுக்கே சவால் விடுற ரேஞ்சில ஒரு நிறுவனம் அது. அப்படியா? அதை பத்தின ஒரு ஒரு இதுக்காக தான் வந்து அங்க மத்திய அரசு சில அதிகாரிகள் எல்லாம் மீட் பண்றதுக்காக போனதா சொல்றாங்க. இது முடிச்சுட்டு அவர் மக்களவைக்கு போய் அங்க எம்பிக்களோட கூட்டணி கட்சி தலைவர்களோட இருக்க மாதிரி எல்லாம் புகைப்படங்களும் வெளியாயிருக்கு. சோ இந்த புகைப்படங்கள் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்றாங்கன்னா, டெல்லியில நான் தான் என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு இது காட்டுறாரு, ஒரு சைனா இதை வந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்ச எலான் மஸ்க் ட்ரம்புக்கே வந்து அட்வைஸ் பண்றாரு. இங்க வானம் ஸ்பேஸ் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவாரோ அது தெரியல. ஆனா டெல்லியில நான் தாங்கிற மாதிரி போயிருக்காரு. போய் போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு. ஆனா அதிமுகல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த 2 பேர் போனதையும் போட்டுட்டு ஓகே நல்ல முடிவு வரும் போல, அவங்களுக்கு டாஸ்மாக்ல ரைட் நடந்திருக்கு, மாப்பிள்ளை சபரீசன் மாண்புமிகு மாப்பிள்ளையும் அங்க போயிருக்காரு, தியாகி பாலாஜியும் போயிருக்காருங்கும் போது ஒரு ஏதோ ஒன்று நடக்கும், அங்க போய் ஏதோ டீலிங் பேசியிருக்காங்க மாதிரி அதிமுக இருந்து ஒண்ணு கிளப்பியிருக்காங்க. அதிமுக ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா லக்கி பாலாஜி, லக்கி பாஸ்கருக்கு பதிலாக லக்கி பாலாஜின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி எந்த கட்சிக்கு போனாலும் ஒரு நல்ல பதவி கிடைச்சிருது. அதான் சுத்தி பணமா இருக்கு. அவர் அதிமுக இருந்த போதும் அப்ப லக்கியா இருந்திருக்காருன்னு சொல்றாரு போல. நிறைய நேரம் அதை மறந்துட்டு இவங்க வந்து பேசிக்கிறாங்க.